உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்னங்க ஒரு கேள்வி கேட்டு அனுப்பிச்சிருந்தேன், யோசிச்சீங்களா? முதல் ஸ்டெப் எடுத்து வச்சீங்களா? ஏன்னா இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இந்த 10 படி வெற்றி பயணத்தை. என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு கேட்டுறாதீங்க. நீங்க ஏன் வேலை பார்க்குறீங்க, ஏன் தொழில் செய்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். குட். ஃபேமிலி சிச்சுவேஷன், கமிட்மெண்ட் இல்லைங்களா? அதானே ஆப்வியஸ் ஆன்சர் இல்லையா? எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மாவுக்கு நான் சில விஷயங்களை செய்யணும், அல்லது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவன் பிள்ளைய நான் நல்லபடியா வளர்க்கணும், அவங்க பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், தானே சொல்ல போறோம் இல்லைங்களா? ரைட். வேற ஏதாவது ஆன்சர்ஸ்? பரவாயில்லையே, நல்லா வித்தியாசமாலாம் யோசிக்கிறீங்க. அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட் தான், நல்ல விஷயம் தான். புதுசா ஏதாவது கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பில்டப் நல்லா தான் இருக்கு. அப்புறம் வேற வேலைக்கு போகணும், அது கரெக்ட். வேற இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு அதற்கான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ரைட். ரொம்ப முக்கியமான விஷயம் பணம், காசு, பணம், துட்டு, மணி இல்லையா? சோ எப்படி இருந்தாலும் அதையும் செஞ்சுதானே ஆகணும். அதனால அதுவும் கரெக்ட் தான். ஓகே. சோ பணம் சம்பாதிப்பதற்கு எல்லாமே ரைட் தான். உங்களுடைய எந்த பதிலும் தப்பு இல்லை. ஏன்னா அது உங்க பதில், நான் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் இல்லையா? அவங்க வாழ்க்கை. சோ நீங்க ஏன் வேலை பாக்குறீங்கன்னு நீங்க தான் முடிவு செய்வீங்க. அதனால அதுல நான் எதுவும் சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கவனப்படுத்த விரும்புறேன். என்ன சார் அப்படின்னா, ஏன் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஃபேமிலி கமிட்மெண்ட். ஃபேமிலி கமிட்மெண்ட்னா என்ன பண்ணணும்? இல்ல சார், எங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, சரி அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கு ஏதாவது திரும்ப செய்யணும், சரி அதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும் சார். அப்ப நீங்க எதுக்கு வேலை பார்க்குறீங்க? பணம் சம்பாதிக்க. இல்ல சார், நான் வந்து நிறைய அப்ஸ்கில் பண்ண போறேன் சார், நிறைய லேர்ன் பண்ண போறேன் சார். சரி, லேர்ன் பண்ணி என்ன பண்ண போறீங்க? இல்ல சார், இதோட இன்னும் பெட்டரான ஒரு ஜாப். சரி, பெட்டரான ஜாபுக்கு போய், இல்ல சார் அப்பதான் நிறைய சம்பளம், அதைத்தான் நானும் சொன்னேன், பணம் சம்பாதிக்க. ப்ரமோஷன், பணம் சம்பாதிக்க. தொழில் எதுக்கு பண்றோம்? பணம் சம்பாதிக்க. இப்ப லிட்டரலா நீங்க விதவிதமா சொல்கிறோம், கோச்சிக்காதீங்க. இந்தியாவுல தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குங்க. உலக நாடுகள்ல எங்கேயுமே பணம் சம்பாதிக்கிறத ஒரு பிரச்சனையா நினைக்கிறதே இல்லை. ஏன்னா அது எசென்சியல். பொருள் இல்லாக்கு இவ்வுலகம் இல்லை. திருவள்ளுவரே சொல்லிதான் கொடுத்திருக்கிறாரு. இது நிஜம். ஆனா நம்ம நாட்டுல மட்டும் ஏதோ பணம் சம்பாதிக்கிறேன்னு சொன்னா நம்ம ஏதோ ஃப்ராட் பண்றேன், நம்ம ஏதோ மோசமானவன், சுயநலவாதி அப்படின்னா நினைச்சிருவாங்களோன்னு அதுக்கு பயங்கரமா பெயிண்ட் மேக்கப் எல்லாம் பண்றோம். அவ்வளவுலாம் தேவையில்லைங்க. எதற்கு வேலை பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்துல நீங்க நான் எல்லாரும் வேலை பார்க்கிறோம், பிசினஸ் பண்றோம், ஏதோ ஒண்ணு செய்யறோம். எதுக்காக? ஏன் மணி, பணம் சம்பாதிக்க, பொருள் ஈட்ட. அதான் உண்மைங்க. அதுல ஒண்ணு தப்பே இல்லைங்க. இன்னும் நான் நல்லா சொல்லுவேன், பணம் ஈட்டுவது தவறல்ல, பணம் ஈட்டுவது பாவம் அல்ல. ஆனால் பணம் தவறான வழிகளிலோ பாவமான வழிகளிலோ ஈட்டக்கூடாது. இவ்வளவுதான் புரிஞ்சுக்கணும் விஷயம். எப்பயுமே வந்து என்ன சார் அப்படின்னு சொன்னா, அந்த பொருள் எப்படி வரணுங்க? அறத்தால் வரணும், அவ்வளவுதான். தீதின்றி வரணும், யாருக்கும் கெடுதல் இல்லாம அந்த பொருள் வரணும். அப்ப நம்ம பணம் சம்பாதிக்கிறத வந்து அவ்வளவு ஃபீல் பண்ண வேண்டியது இல்லை. எல்லாரும் இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்கிறதா வேலை பார்க்கிறாங்க. அப்படியா? அவ்வளவுதானா? இல்லைங்க. ஏன்? பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போறேன்? திரும்ப அடுத்த கேள்வி வருதா இல்லையா? பணம்ங்கிறது ஒரு பை ப்ராடக்ட். அதனுடைய பயன் என்ன? ஏன் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன்? அந்த பணத்தை ஏதோ ஒரு விஷயத்திற்கு பயன்படுத்துறேனா இல்லையா? அப்ப அதுதானே நோக்கம். பணம்ங்கிறது ஒரு ரூட் தானே. அப்ப வேற என்ன ஒரு நோக்கம் இருக்கு? வேற எதற்காக நான் வந்து வேலை பார்க்கிறேன்? இப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிய ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, நான் பணம் சம்பாதிச்சு ஒருத்தருக்கு கொடுத்தா அதனால எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். நான் பணம் சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்கினா அதனால எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். நான் பணம் சம்பாதிச்சு என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சா அதனால எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இன்னும் நீங்க வேற எந்த காரணம், எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, அதுக்கு பணம் வேணுங்க, பணம் செலவழிச்சு அவங்களுக்கு மருத்துவம் பார்த்து அவங்க குணமானா எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்றதுல ஒரு பாயிண்ட் நீங்க கவனிச்சிருப்பீங்க.
நான் மத்தவங்களுக்கு கொடுக்கிறேனா, எனக்கே செலவழிச்சுக்கிறேனா, பொருட்கள் வாங்குறேனா, சொத்து வாங்கி வச்சுக்கிறேனா, இதெல்லாம் மேட்டர் இல்ல. அதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. அதற்காகத்தான் நான் வேலை பார்க்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஓப்பனா சொல்லட்டுமா? முதல் கிளாஸ்ங்கிறதுனால நான் கொஞ்சம் தயங்கிதான் கேள்வி கேட்டேன், ஏன் வேலை பார்க்கறீங்கன்னு. நான் நேரடி கிளாஸ் ஆயிருந்து எனக்கு ஏற்கனவே பழக்கமான நபர்களா இருந்தா நான் எப்படி ஆரம்பிப்பேன்னா, நீங்க ஏன் உசுரோட இருக்கீங்க அப்படின்னு தான் ஆரம்பிப்பேன். என் தலையெடுத்துறா, உன் பேச்செல்லாம் கேட்கறதுக்கு உசுரோட இருக்கணுமான்னு நீங்க நினைக்க கூடாதேங்கிறதுனால அப்படி கேட்கல. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், இந்த உலகில் எல்லோரும், எல்லா உயிர்களும், எல்லா மனிதர்களும், எல்லா விலங்குகளும், பறவைகளும் எல்லாமே எதுக்கு சார் வாழுதுன்னு சொன்னா மகிழ்ச்சியாக இருக்கத்தான். இந்த மகிழ்ச்சி தாங்க வாழ்க்கையுடைய பர்பஸ். நான் இப்ப சொல்றதை நீங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரிய வைக்கிறீங்க. எதுக்கு சாப்பிடுறோம்? உடல் ஆரோக்கியம் நினைக்கிறீங்க. இல்லைங்க, நான் மகிழ்ச்சியா இருக்கலாம். அதை நீங்க எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கலாம்? ஒரு அம்மா எல்லாருக்கும் உணவு சமைச்சு போட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த மிச்சம் மீதி ஏதாவது இருக்கிற ரேஞ்சில அவங்க போய் சாப்பிட உட்காருவாங்க. சாப்பிட்டு முடிச்சு அவங்களுடைய ஒரு குழந்தை அம்மா எனக்கு அப்படின்னு கை நீட்டுச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகணுமா இல்லையா? சனியனே, இப்பதானே உங்களோட நேரம் சாப்பிட, எல்லாருக்கும் கொடுத்துட்டு நான் சாப்பிடுறேன், இப்ப வந்து எனக்குன்னா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. நாம அதை என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? காலம் காலமா தாய்மை, தியாகம், பாசம் அப்படின்னா பில்டப் கொடுத்துட்டே இருக்கிறோங்க. நான் முதல்லயே சொன்னேன்னா இல்லைங்களா, அது பில்டப் இல்லைங்க, பில்ட் அப். ஏங்க அம்மா ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, நான் உணவு சாப்பிட்டால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மகிழ்ச்சி கிடைக்காது. யாருக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அவங்களுக்கு தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மகிழ்ச்சி கிடைக்கும். கரெக்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு சுகர் பேஷண்ட் கிட்ட போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்கன்னு கேட்டா கடுப்பா வரா இல்லையா? அப்ப இப்ப எனக்கே இருக்கு வச்சுக்கோங்க, எனக்கு தொண்டை பிரச்சனை இருக்கு, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடறதுலாம் வேண்டாம்னு சொல்லிடுவேன். அப்ப எனக்கு அது மகிழ்ச்சி இல்லை. அப்ப பொருள்ல மகிழ்ச்சி இல்லை, ஐஸ்கிரீம் அப்படிங்கிறதுல மகிழ்ச்சி இல்லை, ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுல மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சி எதுல இருக்கு? அதை சாப்பிட்டா எனக்கு மகிழ்ச்சி கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பாருங்க, அங்கதான் மகிழ்ச்சி. இப்ப ஒரு அம்மா தான் சாப்பிடுவதை விட தன் குழந்தை சாப்பிடுவதை பார்த்து ஆனந்தம் அடைகிறார் இல்லைங்களா? அதனாலதான் அவங்களால அதை காலம் முழுக்க செய்ய முடியுதுங்க. நீங்க எப்ப வேலை செய்ய முடியும் தெரியுமா? அந்த வேலையில உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைச்சாதான் தொடர்ந்து அந்த வேலைய, அந்த தொழிலை உங்களால செய்ய முடியுங்க. நாம ஏன் வேலை பார்க்கிறோம்? நாம ஏன் தொழில் செய்யறோம்? நாம ஏன் சாப்பிடுறோம்? நாம ஏன் தூங்குறோம்? நாம ஏன் உறவுகளோட பேசுறோம்? நாம ஏன் குடும்பத்துல இருக்கிறோம்? நாம ஏன் சம்பாதிக்கிறோம்? நாம ஏன் சொத்து சேர்க்கிறோம்? நாம ஏன் அடுத்தவங்களுக்கு உதவி பண்றோம்? நாம ஏன் உசுரோட இருக்கிறோம்? எல்லாத்துக்கும் ஒரே காரணம், மகிழ்ச்சி தான் நண்பர்கள். எல்லா உயிரினங்களும் மகிழ்ச்சியா தாங்க இருக்கு. மனுஷன் மட்டும்தான் தேவையில்லாத பஞ்சாயத்தெல்லாம் தூக்கி தலையில போட்டுக்கிறாங்க. இந்த மனுஷப்படுக பண்ற இம்சைக்கு அளவே கிடையாது. சுவாமி சிவபோகானந்தா அவருடைய மனசே ரிலாக்ஸ் பிளீஸ்ல ரொம்ப அழகா கிண்டல் பண்ணிருப்பாருங்க. கடற்கரையில ஒரு அம்மா குழந்தைய வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம், அத கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்களாம். திடீர்னு ஒரு பெரிய கடல் அலை வந்து அந்த குழந்தைய அப்படியே இழுத்துட்டு போயிருச்சான். குழந்தை கடலுக்குள்ள போறத கண்ணைத்தாப்புல பாக்குற அம்மாவால எதுவும் செய்ய முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. கத்துறாங்க, கதறாங்க, கூட்டம் கூடிடுது. ஆனா யாராலையும் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த அம்மாவுடைய அழுகைக்கு, அவங்களுடைய சோகத்திற்கு வேற என்ன ஈடு செய்ய முடியும்னு தெரியல. எல்லாரும் தவிச்சு போய் நிக்கிறங்க. அந்த நேரத்துல ஒரு 2 நிமிஷம் தாங்க, திடீர்னு இன்னொரு பெரிய அலை கொஞ்ச தூரம் தள்ளி அந்த குழந்தைய உயிரோட கொண்டு வந்து கரையில விடுதான். போயிருச்சுன்னு நினைச்ச தன்னுடைய குழந்தை உசுரோட திரும்ப கிடைச்ச உடனே அந்த அம்மாவுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஓடி போய் அந்த குழந்தைய கட்டி பிடிச்சு முத்த கொடுத்து அப்படியே கண்கள்ல நீர் சொரிய ஆனந்தமா இருந்தாங்களாம். ஆனா அந்த ஆனந்தம் ஒரு நிமிஷம் கூட நீடிக்கலையா. திரும்ப ஐயோ அப்படின்னு கத்துனாங்களாம். சுத்தி இருந்த கூட்டம் எல்லாம் பதறி போய் என்னமாச்சு, அதான் குழந்தை கிடைச்சிருச்சேம்மான்னு. அந்த அம்மா சொன்னாங்களாம், குழந்தை கால்ல போட்டு இருந்த செருப்பை காணுங்க அப்படின்னு. சாக போன குழந்தையே திரும்ப கிடைச்சிருக்கும் பொழுது அது போட்டிருந்த செருப்பு கடலுக்குள்ள போயிடுச்சேன்னு நினைச்சு வருத்தப்படுறதுதான் மனிதர்கள் அப்படின்னு அவர் சொல்லுவார். இந்த வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமானதுங்க. நமக்கெல்லாம் ஊர்ல எத்தனையோ பேர் வேலை இல்லாம தவிக்கிறாங்க. நமக்கு ஒரு வேலை இருக்கு, நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு. இப்படி எல்லாம் நினைச்சு நம்ம மகிழ்ச்சி அடைகிறதே இல்லை. எப்ப பாரு ஏதாவது நொட்டை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கும். பழைய சினிமா பாட்டு ஒண்ணு,
அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் பாடியிருப்பார். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அந்த பாட்டை பார்த்தோன்னே பறவையை சொன்னாங்க. எல்லாருக்கும் பறவைங்கிறது ஒரு சுதந்திரத்தின் ஒரு மகிழ்ச்சியின் குறியீடு. அதனாலதான் எல்லாரும் பறவை போல வாழ வேண்டும்னு நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை சொல்றேன். சில பறவைகள் இந்த குளிர்காலத்திற்காக இனப்பெருக்கம் பண்றதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும். நம்ம ஊர்கள்ல நீங்க வேடந்தாங்கல் மாதிரி பறவைகள் சரணாலயம் போயிருந்தீங்கன்னா தெரியும். அதை வலசை வருதல்லாம் சொல்லுவாங்க. சோ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்துட்டு அந்த பறவைகள் வரும். அதுல சில பறவைகள் கிட்டத்தட்ட 36,000 கிலோமீட்டர் பயணிக்கலாம். ஒரு கண்டம் விட்டு இன்னொரு கண்டத்துக்கு வருதான். ரொம்ப சின்ன பறவைகள் அந்த பறவைகள் எல்லாம். இவ்வளவு தூரம் நான் ஸ்டாப்பா பயணிக்குதுன்னா யோசிச்சு பாருங்க. காத்து கொஞ்சம் வேகமா அடிச்சா புயலா இருந்ததுன்னா அந்த பறவைகள் சுருண்டு விழுந்து இறந்து போயிடும். ஆனா ரொம்ப தூரம் தொலைவுக்கு இடைவிடாம பயணிக்கிறதுனால டயர்டுனால கூட என்னங்க ஆகலாம், சோர்வுற்று களைப்புற்று அந்த பறவைகள் விழுந்து இறந்து போயிடலாம். இந்த பறவைகளை விட பெரிய பறவைகள் இருக்குமா இல்லையா, கழுகு மாதிரி, அது மாதிரி பெரிய பறவைகள் இதை உணவா தின்றலாம். இது எதுவுமே இல்லாம அந்த பறவை பத்திரமா வந்தா கோவிச்சுக்காதீங்க, இருக்கவே இருக்கு இந்த உலகத்துல மோசமான ஒரு படைப்பு மனுஷ பிறவி, அவங்க புறாக்கறி திங்கலாமாங்கிற பேர்ல அதை சுட்டு கொண்டு. இத்தனையும் தாண்டி ஒரு பறவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு உணவுக்காகவும் தன்னுடைய இனப்பெருக்கத்துக்காகவும் வருது. அவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்கிற ஒரு பறவையை பார்த்து நான் என்ன சொல்றேன், அதையோ அந்த பறவை போல வாழ வேண்டுமா? அந்த பறவை மாதிரி எப்படி ஒருவேளை சோத்துக்காக ஒரு 36,000 கிலோமீட்டர் நீங்க பயணிக்க வேண்டியிருந்ததுன்னா யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும். ஆனா ஏன் சார் அப்படி சொல்றோம் தெரியுமா? உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பது வாழ்க்கை அல்ல நண்பர்களே. நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதுதான் வாழ்க்கை. நீங்க சந்தோஷத்தை தேடுனீங்கன்னா சந்தோஷம் கிடைக்கும். நீங்க குறைகளை தேடிக்கிட்டே இருந்தீங்க, கவலைகளை தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அதானே கிடைக்கும். பறவைகள் மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா உயிரினங்களும் மனுஷனை தவிர எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியை மட்டுமே தேடுகின்றன. அதனாலதான் அடுத்த செகண்ட் தனக்கு உயிர் ஆபத்து இருந்தா கூட அந்த உயிரினங்கள் மகிழ்ச்சியாவே இருக்கும். அவ்வளவு பெரிய ஆபத்தெல்லாம் இருக்காது. ஆனா மனுஷன் அப்புறம் என்ன பண்றது, இப்படி என்ன பண்றது, அவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி இல்லையேன்னு விதவிதமா கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போங்க. இன்னையிலிருந்து முதல் ஸ்டெப் எடுத்து வைங்க. வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும், வேலையில மகிழ்ச்சியா செய்யணும் அப்படிங்கிறத முதல் படியா எடுத்து வைங்க. இத சொல்லுவதற்கு எனக்கு முழு தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. வாழ்க்கையில நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்தவன். பிறக்கும் பொழுதிலிருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் அவ்வளவு பிரச்சனைகளை உடல் ரீதியா, மன ரீதியா, உணர்வு ரீதியா, உறவு ரீதியா, பொருளாதார ரீதியா விதவிதமா சந்திச்சிருக்கேன். என் கதையெல்லாம் சொல்றதுக்கு நான் உங்கள்கிட்ட இந்த கோர்ஸை வைக்கல. ஆனா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றீங்க. அத்தனை பிரச்சனைகளின் பொழுதும் நான் மகிழ்ச்சியாகவே இருந்திருக்கிறேன். இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றது இல்ல, அதுக்கு ரெக்கார்டெல்லாம் இருக்கு. ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும், அந்த டைம்ல கூட நான் அதை மகிழ்ச்சியா தான் ஃபேஸ் பண்ணுவேன். அதனாலதான் இன்னைக்கு ஓரளவாவது முன்னேறி இருக்கிறேன். இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். முதல்ல மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைங்க. ஹார்வர்ட் பிசினஸ் ரிவ்யூ அப்படின்னு ஒரு இதழ் இருக்கு, அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு சர்வதேச அமைப்பு இருக்கு, காலப் அப்படின்னு சொல்லி உலகமெங்கும் சர்வே நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கு. இவங்க எல்லாம் பல ஆய்வுகளை நடத்தி நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மகிழ்ச்சியா நீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னா அது 3 மடங்கு உங்களுடைய கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கும். மகிழ்ச்சியான மனிதர்கள் 10 மடங்கு இன்னும் வேலையில எங்கேஜ்டா, இன்வால்வ்டா இருப்பாங்க. மகிழ்ச்சியான மனிதர்களுக்கு 23% அவங்களுடைய அந்த ஃபேட்டிக்னு சொல்றாங்க இல்லையா, வேலையில ஒரு வெறிச்சல், விரக்தி வருதா இல்லையா, அது ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதே மாதிரி அவங்களால 31% இன்னும் ப்ரொடக்டிவா, உற்பத்தி திறன் அதிகமா வேலை பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இதெல்லாம் செய்யறதுனால மகிழ்ச்சியான மனிதர்கள்
மகிழ்ச்சியாக வேலை செய்யக்கூடியவர்கள் 39% மற்றவர்களை விட அதிகமாக வெற்றியை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆய்வுகள் எல்லாம் நமக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம் தாங்க. வாழ்க்கையில மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம், வேலையில மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். நான் இதை உங்க நினைவுக்காக 2 வரிகளா சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன எப்ப யார் கேட்டாலும் இந்த டயலாக நான் சொல்லுவேன். மகிழ்ச்சி இல்லாம எதையும் செய்யாதீங்க, மகிழ்ச்சி இல்லாத எதையும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டும் ஒரே வரி இல்ல, ஒரே வரிய 2 தடவை சொல்கிற பழக்கம் எனக்கு இல்ல. நீங்க அதுல கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்ப சில வேலைகளை உங்களுக்கு மகிழ்ச்சி தராதுன்னு தெரிஞ்சா அதை செய்யாது. மகிழ்ச்சி இல்லாத எதையும் செய்யாதீங்க. இதை செஞ்சா எனக்கு மகிழ்ச்சி கொடுக்குமா, அதை மட்டும்தான் நான் செய்வேன். இதை செஞ்சா எனக்கு பேர் கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா, என்ன மத்தவங்க பாராட்டுவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் வாழ்க்கை இல்லைங்க. எனக்கு இதை செஞ்சா மகிழ்ச்சி இருக்குமா, ஓகே ஐ வில் டூ இட், அப்படி செய்யுங்க. சரி சார், இது எல்லா நேரத்திலையும் சாத்தியப்படுமா? வேலையில ஏதோ ஒண்ணு மேனேஜர் கூப்பிட்டு சொல்றாரு, ஓனர் கூப்பிட்டு சொல்றாரு, செய்யாம இருக்க முடியுமா அப்படின்னா கரெக்ட். சில விஷயங்களை நீங்க செஞ்சுதான் ஆகணும். வேலையில மட்டும் இல்ல, குடும்பத்துல கூட அம்மாவோ மனைவியோ ஒண்ணு சொல்றாங்கன்னா நீங்க செய்யாம இருக்க முடியாது. ஆனா இப்பதான் 2வது வரி, மகிழ்ச்சி இல்லாத எதையும் செய்யாதீங்க, அது முதல் வரி. 2வது வரி என்னங்க சொல்றேன், ஒருவேளை செய்ய வேண்டி வந்துருச்சுன்னு சொன்னா அத கூட ஏன் பாஸ் அழுத்துக்கிட்டு சோகமா டென்ஷன் ஆகி கடுப்பாகி எரிச்சலாகி எல்லாம் செய்றீங்க, செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுல, அத எப்படி மகிழ்ச்சியா செய்யறதுன்னு பாருங்க. அதான் 2வது வரி, மகிழ்ச்சி இல்லாம எதையும் செய்யாது. இந்த 2 வரியை மட்டும் உங்க வாழ்க்கையில நீங்க பின்பற்றுனீங்கன்னா வாழ்க்கை முழுக்க அவ்வளவு அற்புதமா இருக்குங்க. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், எந்த விஷயத்த செஞ்சாலும் அத மகிழ்ச்சி இல்லாம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எதை செஞ்சாலும் மகிழ்ச்சியா செய்ய. ஒரு பேருந்துல ஏறுகிறோம், நமக்கு அந்த பேருந்து நின்னு போனா மகிழ்ச்சியா, நிக்காம நான் ஸ்டாப்பா போனா மகிழ்ச்சியா, யோசிச்சு பாருங்க. நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா, அதை நீங்க பேருந்துக்கு உள்ள இருக்கீங்களா பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்களாங்கிறத பொறுத்து மாறும். நீங்க ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பேருந்து நிக்காம போனுச்சுன்னா நீங்க கோபமாவீங்க. பெரிய பஸ்ஸுக்கே வந்தா ஓனர்கள் நினைப்பு, பெரிய சீஃப் மினிஸ்டர் நினைப்பு, கையை காமிக்கிற பஸ்ஸை நிறுத்த மாட்டாங்களான்னு சொல்லுவீங்க. அதே நீங்க பஸ்ஸுக்கு உள்ள இருந்தீங்கன்னா மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டுறாங்க, டவுன் பஸ் மாதிரி எல்லா ஸ்டாப்லயும் நிப்பாட்டி போறாங்க அப்படின்னு புலம்புவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க சூழலை நீங்க மாத்த முடியாதுங்க. நான் ஒரு பேருந்துல ஏறிட்டேன், அந்த பேருந்து டிரைவருடைய கண்ட்ரோல்ல, ரோடுனுடைய கண்ட்ரோல்ல, ரோடுல பயணிக்கிறவங்களுடைய கண்ட்ரோல்ல, இதுலதான் இருக்கு, என் கண்ட்ரோல்ல இல்ல. நான் வெறும் பேசஞ்சர், பயணி, உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா என்னால எதை கண்ட்ரோல் பண்ண முடியும் தெரியுமா, ஏறியாச்சு, கொண்டு போய் விட போறாங்க, நல்லபடியா போனா மகிழ்ச்சி. இந்த நேரத்திற்குள்ள நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? ரோடு சரியில்லை, டிரைவர் சரியில்லை, பஸ் சரியில்லை, ஊரு சரியில்லை, நாடு சரியில்லை, புலம்பிக்கிட்டே இருக்காம எதெல்லாம் சரியா இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா லைஃப் இன்னும் மகிழ்ச்சி ஆயிடுங்க. இந்த பயணத்தை எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்கலாம், ஒரு பாட்டு கேட்கலாமா, இயற்கை காட்சிகளை ரசிக்கலாமா, பேருந்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய சேட்டையை ரசிக்கலாமா அப்படின்னு விதவிதமா கவனிங்க. நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும், தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் அப்படின்னு துல்லாத மனமும் துள்ளும் படத்துல வைரமுத்து பாடல்ல சொல்லியிருப்பாரா இல்லையா? அந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. மகிழ்ச்சியை தேடுங்க, மகிழ்ச்சியா இருங்க, மகிழ்ச்சியா வேலை செய்யுங்க, முன்னேற்றம் நிச்சயம்.